படம் பார்த்த முதல் நான் முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க தேட்டர் பண்ணுவாங்க, மக்கள் பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் எடிட் பார்த்த என்னோட டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு விஷயம் எல்லாமே. அதாவது ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து தேட்டருக்கு பிளான் பண்ணோம். மாதிரியே எல்லாம் சொல்ற மாதிரி உண்மையான கதையா வந்து தியேட்டர்ல பார்க்கணும், மக்கள் எவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க, அது எவ்வளவு நிச்சயமா மக்கள் வந்து சொல்லணும். ஏன்னா அது சின்ன கதை பெரிய யாருன்னு பார்க்காம அது கதைகளை விட உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்கள் உதாரணமா வாழையை சப்போர்ட் பண்ண, வாழையை தனது சொந்த கதையா மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருமே டீம் சார்பா நன்றி. வாழை கேட்க எல்லாம் ஓகே தான் இல்ல நீங்க போய் பாருங்க. நான் இதை சொல்லிடுறேன். முதல்ல வாழை வந்து பிளான் பண்ணது டிமார்ட் காலையில் தங்கரால் ஹவுஸ்லயே போச்சு. சோ உண்மையை சொன்னா பிளான் பண்ணது ஒரு ஷோல தான் வாழை பிளான் பண்ணிருந்தோம். இன்னைக்கு படம் வந்து 4 ஷோ, நாளைக்கு சண்டே வந்து படம் வந்து 5 ஷோ. சோ சின்ன தேட்டர்ல ஒரு ஷோ கொடுத்த படம் இப்ப பெரிய தேட்டர்ல 5 ஷோ திங்கக்கிழமை இருக்கு. நடக்கல என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கிறேன் சொல்லி பெரிய பெருமாள் ரிலீஸ் ஆன அப்போ 10 days கழிச்சு கால் பண்ணேன். ஆஃபீஸ் எங்கேயும் சொன்னதில்லை, பதிவு பண்ணதில்லை. அப்புறம் அவன் பார்க்க போயிருந்தேன். சும்மா பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு டயர் அப்படின்னு பண்ணி வண்டி போட்டு சேஞ்ச் பண்ணேன். ஏன் அன்னைக்கு அந்த ரூட்ல யாருமே இல்லை, நானும் அவங்க மட்டும் தான் இருக்கோம். அப்போ நான் இந்த ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் எனக்கு சொன்ன அவசியம் எனக்கு ரோட்ஸ் நான் பண்ணுறதா போயிட்டு நான் பெருசா எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவேன். அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு நான் அவங்களால கேட்டுருந்தேன் சார் வாழை பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப எப்பவுமே நான் பேசிக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும் அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் நிலையில நிறைய வார்த்தை இருக்கு. ஏன்னா நான் வெளியில் பண்ணால அப்பவே எனக்கு நிறைய விஷயம் பேசிக்கிறதுனால அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் மணிரத்னம் சார் வந்து அவ்வளவு பேர் இயக்குனருடைய படத்தை பற்றி பேசுறதே இல்லை. படத்தை பற்றி ரொம்ப பேசுறது. நான் எனக்கு எப்பவுமே பேசுவேன். எல்லா படத்தையும் வெளியே பேசிக்கிட்டு எப்பெல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ பேசிக்கிறேன். எங்கேயாவது எதிர்ச்சியா சந்திச்சோன்னா சார் இப்ப வரக்கூடிய படங்கள்ல வந்து மலைப்பாடங்கள் யூஸ் பண்ற ரெண்டாயிட்டு வருது. அதே மாதிரி வாழைப்படத்துலயும் ஏவாவோட மியூசிக் பயன்படுத்திருக்கு. சமீபமாக காப்பிரைட் இஷ்யூலாம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை அவங்க ரைட்ஸ் யூஸ் பண்றோம்னா அந்த ரைட்ஸை கொடுத்து யாரும் ரைட்ஸ் இருக்கு பக்காவா பாட்டு சும்மா யூஸ் பண்ணல. அந்த பாட்டு நான் டான்ஸ் ஆடுறேன். அந்த பாட்டு ரைட் கனெக்ட் கேட்குறப்போ ரொம்ப சாங்கா தெரியும். பழைய சாங்ஸ் வாழ்க்கை ஒரு நாளை மாற்ற பாடத்தில் நிறைய அந்த பழைய கதையை இருக்கும்போது அந்த பாடலுக்கு முக்கியமான வேல்யூ மஞ்சுப்பேசாக்குடி பாட்டு வந்து முக்கியமான பாட்டு. அது எப்படி பார்க்க முடியும் தெரியல. ஆனா எனக்கு அது எப்பவுமே ஒரு பெயினான பாடல். அந்த பாடல் அந்த நிமிஷம் அந்த நாள்ல அப்படிதான் நடந்துச்சு. அதனால அந்த பாட்டை யூஸ் பண்ண அது பக்காவா யாருக்கு ரைட்ஸ் வாங்கி எப்படி கிடைச்சிருச்சா ஆஃப்டர் ரிலீஸ் வந்து கிடைச்ச பெஸ்ட் கமெண்ட் புத்தகங்கள் தான் அதிகமாக நிறைய பேர் பேசுறாங்க. கமெண்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் பேசல. எல்லாமே போன்லையும் சரி நேர்லையும் சரி அமைதியும் ரொம்ப நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு பெருசா கான்டெஸ்ட் சட்டம் முன்பு படிக்கிறாங்க மாதிரியான முறையான இது அப்படி இந்த ஷார்ட் அப்படி அந்த ஷார்ட் அப்படி யாருமே ஷார்ட் அப்படி பேசுறது எல்லாருமே லவ் மாறின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் 10 days கழிச்சு கூட பேசணும். ஆரஞ்சு தன்னை வந்து ட்ரைலர் லான்ச்ல வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. பரியரும் பெருமாள் வாழை பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இந்த இடையில இருக்கிற 2 படத்தை வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு.
நீங்களும் வந்து சொல்லியிருக்கீங்க வாழை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவாங்க, என் கதைகளை புரிஞ்சுக்குவாங்க, என் வழியை புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து அடிக்கக்கூடிய திருப்பி அடிக்கக்கூடிய பாரி செல்வராஜை நாங்க பார்க்க முடியும். நான் பிளான் பண்ணி பண்றது ஒரு கதை இருக்கும். கர்ணன் வந்து ஒரு இஷ்யூ நடந்த இஷ்யூ, அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ண பக்கவான பண்ணலாம் பண்றது இல்லை. வாழை இது ஒரு கதை ஓகேங்களா, அந்த மனிதர்களோட சரி வந்து சின்ன பையன் அந்த கதை ஒரு கதை அப்படின்னு அவங்க என்ன நினைப்போ அதை ஒரு கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு கான்செப்ட் தான் பண்ணல. அந்த கதையோட நீட் அந்த கதையோட தேவையை வந்து அதான் டிசைட் பண்ணுது. பையனோட அப்படியே அப்படின்னு கர்ணன் ஒரு உருவோட யுத்தம், உருவோட சண்டை, அதோட ஓலம் அப்படின்னு மாமனா அந்த மாதிரி ஒரு கதை எந்தெந்த கதைக்கு தேவைப்படுது, எந்தெந்த ஒரு எமோஷனல் எந்தெந்த கான்ஃபிளிக்ட் ஒரு பயங்கரமான எதிர்ப்பு தேவைப்படுதோ அதை செஞ்சுதான் அவங்க கதை. நான் கரெக்டாக ஒரே நானே கரெக்டா கூட ஆடி சொல்லிக்க மாட்டாங்க. இதுல நடந்து போல இது ஏன் நடக்குது கேட்பாங்க ஆடியன்ஸ் சரிங்களா. யாரும் பண்ணாமலும் இருக்க முடியாது, பண்ணிட்டே இருக்க முடியாது. தேவையில்லாம ஒருத்தர் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், தேவையான இடத்துல பண்ணாம விட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அதனால வந்து கதை தான் நம்ம எடுக்கிற நம்ம திரைக்கதை தான் தீர்மானிக்கும். மாமன்னனுடைய நாயகர் வருங்கால துணை முதல்வர் இளைஞர்கள் அமைச்சர் இந்த படத்தை பார்க்கறதுக்காக சொன்னாரா? அவரை பத்தி எதுவுமே வரல. மத்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டோஸ் எல்லாம் வருது. அவர் என்ன பேசினாரு? அதான் அவர் ஃபர்ஸ்ட் அதான் யார் கவனிக்கல இருக்கீங்க. மாமன்னன் ரிலீஸ் ஆனப்போவே மாமன்னன் ரிலீஸ் ஆன முன்னாடியே விஜய் சார் வந்து ட்வீட் போட்டுப்பாரு, உங்களோட வாழ்க்கையில சிறந்த படம் வாழைன்னு போட்டுப்பாரு. நீ பார்க்கல அன்னைக்கு பார்க்கல முதல்ல வாழையை பத்தி ட்வீட் போட்டது ரிலீஸ் ஆகுது சரிங்களா. படத்தை ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தாரு, இதுக்கப்புறம் மியூசிக்கா வந்து ஒரு டைம் பார்த்தாரு, இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு. அவருக்கு வாழை மாமன் போய் வாழை ஷூட்டிங்கே வந்துட்டாரு, அவரை கிளாஸ் பண்ணி வச்சாரு. அவர் என்ன பேசிட்டாரு, விஜய் சாருக்கு கேட்டு பாருங்க போட்டுருப்பாரு. விஜய் சார் கிட்ட இருந்து ஏதாவது வாழ்க்கை பண்றாங்க இல்ல படம் பார்த்தா கூப்பிடுவோம். கலகலப்பான படம். கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான், பட் நானே ரொம்ப ரேரா இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கவே ரொம்ப ரேர். நானும் கலகலப்பு நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிறைய ஆட்கள் இந்த மாதிரி எனக்கு தோணும் சரிங்களா. பட் நான் கலகலப்பா இருந்தாலும் கலகலப்புலயும் ஏதோ ஒன்று நடந்துருக்கு. ஒரு ஜாலியா இது வாழை வந்து ஒரு ஜாலியான கதை தான். பட் அது இருக்குல்ல அதுதான் அவங்க மாத்து. அதனால வந்து தெரியல, எனக்கு ஆசை இருக்கு. அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படணும், அதுக்கப்புறம் நடக்குது. இது வரைக்கும் எவ்வளவு என்ன ஜேர்னல்ல படம் பண்ணாலும் ஒரு நேர்மையான ஆசை. படங்களுக்கு பாரி செல்வராஜ் ஆனா வாழையில அதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறது ரேரா இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் ஆக்சுவலி நல்ல படம் தான் அடிமட்டத்தோட எரிச்சு எல்லா கடைகள் தாண்டி எல்லா வழியும் தாண்டி அவனே வந்து மோதி நிற்கும் போது அவனுக்கு அவனோட முதல்ல அவனுக்கு எதிர்ப்பு வந்து ஹெவியா தங்கிப்போ அந்த கதையை தான் சொல்லு. இது அவனுக்கு ரொம்ப அவனை போட்டு கசிக்கிட்டு அந்த நிலை சொல்லு. அவன் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய ஜேர்னல் நீங்களும் இப்ப கலையரசு சாவடிக்க